கிளாஸ்மேட் நந்தினி, அவளை காப்பாத்துங்க. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். இப்ப சொல்லு, யாரு உங்க? எதுக்குள்ள துரத்திட்டு வந்தாங்க? அவன் என் மாமன். ஓ மாமனா? ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி எங்க அப்பா இறந்துட்டாரு. தனியா இருந்த என்ன எங்க அக்கா அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனா. நல்ல சம்பந்தம் பார்த்து அனுப்பணும்னு நினைச்சா. நந்தினி, உனக்கு பூ வச்சு ஜடை தைக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. முந்தா நாள் பார்த்த சம்பந்தம் மட்டும் முடிஞ்சதுன்னு வச்சுக்கோ. நான் சொன்ன மாதிரி உனக்கு பூ வச்சு பட்டுப்புடவை கட்டி மேல தளத்தோட கல்யாணம் பண்ணணும். சரியா? போக்கா. அட வசந்தி, என்னங்க போன விஷயம் என்னாச்சு? மாப்பிள்ளை வீட்டுல என்ன சொன்னாங்க? பொண்ண இந்த லட்ட சாப்பிட சொன்னாங்க. நீயும் எடுத்துக்குமா மச்சினுச்சு. இனிப்பு கொடுத்திருக்கீங்கன்னா ஏதோ நல்ல செய்தியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, ரொம்ப நல்ல செய்திதான். 5 லட்சம் வரதட்சணை கேக்குறாங்க. 5 லட்சமா? அவ்வளவு பணத்துக்கு எங்க போறது? நடக்காதுல்ல, அதுக்காகத்தான் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்னதுங்க? எந்த புருஷனும் கிடைக்காதவளுக்கு அக்கா புருஷன் தான் கதின்னு வாங்கல. அதான் உன் தங்கச்சிய நானே கட்டிக்கலான்னு பாக்குறேன். என்னம்மா ஸ்வீட் கசப்பா இருக்குதா? மெடுங்க முடியலையா? முதல் பொண்டாட்டி நான் இருக்கும் போது இன்னொரு கல்யாணம் எப்படிங்க பண்ண முடியும்? மாங்காய் மடையும் இல்லம்மா நானு. அதனாலதான் நீ சாப்பிட்ட லட்டுல விஷம் கலந்து. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ பிணக்கோணத்துல, நான் மனக்கோலத்துல. வாடி. அக்கா ஹார்ட் அட்டாக்ல தான் செத்து போனாங்கன்னு டாக்டர் சர்டிபிகேட் கொண்டு வந்து காட்டி போலீஸையும் எல்லாரையும் நம்ப வச்சா. என்ன கல்யாணம் செஞ்சுக்கிறது தான் அக்காவோட கடைசி ஆசைன்னு ஊருக்காரங்க எல்லாரையும் நம்ப வச்சா. இப்ப பல வந்தமா என்ன கல்யாணம் செஞ்சுக்க பார்த்தா. நான் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன். அழாத அழாத நந்தினி, கவலைப்படாத. உன்னை காப்பாத்துறது எங்க அசோக் தம்பின்னு தெரிஞ்சதுன்னா அவன் இனிமே இந்த பக்கமே வரமாட்டான். நீ பயப்படாத. அண்ணே, இந்த மாதிரி நிலைமையில நந்தினி தனியா இருந்த பாதுகாப்பு இல்ல. நம்ம ஃபேக்டரியில ஏதாவது வேலை போட்டு கொடுத்து குவார்டர்ஸ்லயே தங்க வச்சிடலான்னு. அதுக்கு என்னம்மா? பேர பாரு, துறையான் துறை. இனிமே இந்த புறதான் உனக்கு இற. தின்னு புட்டு ஜிம்மி மாதிரி குறை. அது பூனடா. அது அது ஏனங்க நான் இவனை கட்டி போட்டுக்கிறேன்? வெட்டி போடாம கட்டி போட்டுக்கன்னு சந்தோஷப்படு. மாமியார் வீடுன்னு ஹோட்டல் பேரை பார்த்துட்டு மருமகன்னு உரிமை கொண்டாடுறான்.
காசை கேட்டா ஆசைக்கு என் புண்ணிய கேக்குறான்யா, அதான் கட்டி வச்சிருக்கேன். காசு இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வேலை வாங்கிட்டு விட்டுல வேண்டியதானே? யோ, அவுத்து விட்டு வேலை செய்ய சொன்னா ஓடிட்டானா என்ன பண்றது? நீ ஒண்ணு ஒரு நீளமான சங்கிலியை எடுத்து இவனை கட்டி போட்டு வேலையை வாங்கு. கடமை கழிஞ்ச மாதிரி இருக்கும். இவனை உள்ளேயே சுத்திட்டு இருப்பான், ஓடி போக முடியாதுல்ல. சூப்பர் ஐடியா. சங்கிலியில இவ்வளவு சங்கதி இருக்கா? நல்லா போட்டு சங்கிலி நழுவிட போகுது. யோ, இத்து போன ஆபத்தை சாப்பிட்டதுக்கு செத்து போற வரைக்கும் வேலை வாங்குறீங்க. அண்ணியன் விக்கிற மாதிரி வந்த, இப்படி சேது விக்கிற மாதிரி ஆக்கிட்டிய. புலம்பாடா, போய் வேலையை பாரு. உன் மேல இடிச்ச உடனே வாட்டர் பெட்ல மோதின மாதிரியே எனக்கு ரொம்ப சுகமா இருக்கு. உனக்கு எப்படி? அது அது சொல்லு சொல்லு சொல்லு. வீராணம் பைப்ல மோதின மாதிரி விழாலாம் ஒரே வலி. வேலை பார்க்காம என் பொண்ணுகிட்ட என்னடா வெட்டி பேச்சு? அது ஒரு வேலை தானே. போய் அந்த எச்சில எடு. போடா. ஐயோ, பூடிச்சி கூண்டில் அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம். மயில பூடிச்சி கால ஓடச்சி ஆட சொல்லுகிற உலகம். போதும் தலைவா, மீதி நான் பாத்துக்கிறேன். தெலுங்கு போஸ்டர் எடுக்காமலேயே விளம்பரமா? இவனை விடக்கூடாது. சகோதர சகோதரிகளே, கலா ரசிக பெருமக்களே, இந்த தெலுங்கு படம் இன்றை கடைசி. நாளை முதல் நம்ம ஒரு மல்லிகா டாக்கீஸில் நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்ச சந்திரமுகி கண்டு கழியுங்கள். என்னடா நின்னு போச்சு? சேத்துல மாட்டிக்கிச்சுக்கா. சரி, நான் இறங்குறேன். நாங்க எதுக்கு இருக்கோம்? நீ உட்காருக்கா, நாங்க மாட்டிக்கலாம், பாத்துக்கலாம். ஏய், தள்ளா. தள்ளிப்போங்க, நான் ட்ரை பண்றேன். இது என்னடா இவ்வளவு வெயிட்டா இருக்கு? உள்ள சந்திரமுகி படப்பெட்டி இருக்குனா? ஓ, தலைவர் படமா? அப்போ வெயிட்டா தான் இருக்கும். ஓகே, தேங்க் யூ. பெரிய சைஸ் கண்ணுக்குட்டி மாதிரி இருந்துட்டு என்ன தள்ள விட்டுட்ட? நீ என்ன நொண்டியா? மரியாதையா கீழே இருக்கு. ஆமா, நிஜமாவே நான் நொண்டிதான். சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. உங்களுக்கு கால் இல்லைன்னு தெரியாம என்னென்னவோ சொல்லிட்டேன். பரவாயில்லைங்க. Thank you. என்ன அப்படி பாக்குற? என்ன நீ பயப்படுறீங்க? என்னாச்சு? ஏதோ பார்க்காதத பார்த்த மாதிரி. அட என்னதான் ஆச்சு சொல்லுங்களேன். எங்களுக்கு ஒண்ணும் ஆகல, உங்களுக்கு தான் ஆயிடுச்சு. எனக்கு என்னாச்சு? அடுத்தவன் வேட்டியை உருவ போய் தன்னோட வேட்டியை தொலைச்சானா? என் வாயில நான் எதுவும் சொல்ல மாட்டேன்ப்பா. நீங்க வேற. டேய் பாஸ், நீ யாரு சொல்ற? என்னாச்சு? உன் பேண்ட் உன்னை போட்டுக்க மறந்துருச்சு சித்தப்பா. பேண்ட் என்ன போட்டுக்க மறந்துருச்சா? நான் தானடா பேண்ட் போட்டுக்கணும். டேய், பேண்ட் போட மறந்துட்டேன்னா நீ எங்கேயோ லவ்ல விழுந்துட்டேன்னு அர்த்தம்.